ஒரு புகழ்பெற்ற ஞானி ஒருத்தர் கிட்ட அந்த ஊர் மக்கள்ல சிலர், ஐயா வணக்கம், நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை போக்கி எங்கள் அடுத்த தலைமுறைகளுக்கு புண்ணியங்களை சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் புண்ணிய யாத்திரை சென்று புனித நதியில் நீராடி வரலாம் என்று இருக்கிறோம். நீங்களும் எங்களோடு வந்தால் நன்றாக இருக்கும் என உங்களை அழைத்து செல்லலாம் என வந்துள்ளோம். தாங்களும் மறுக்காமல் எங்களுடன் வர வேண்டும் அப்படின்னு போய் அந்த ஞானிய அழைக்கிறாங்க. அதை கேட்ட ஞானியோ அவங்கள பார்த்து, மக்களே, தாங்கள் அன்போடு என்னை அழைத்ததற்கு நன்றி. இப்போது நான் உங்களுடன் வருவதற்கான சாத்தியமில்லை. அதனால் தாங்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு போய் வாருங்கள். உங்கள் பிரயாணம் இனிதே அமையட்டும். ஆனால் எனக்காக ஓர் உதவி மட்டும் செய்ய முடியுமா அப்படின்னு அந்த மக்களை பார்த்து கேக்குறாரு அந்த ஞானி. அந்த மக்களோ, என்ன செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுங்கள் சுவாமி, நிச்சயம் செய்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த ஞானியோ, ரொம்ப பெரிய வேலையெல்லாம் இல்லை, இது ஒரு சிறிய உதவிதான். ஆனால் ஏன் எதற்கு என்று எந்த கேள்வியும் கேட்க கூடாது. நான் சொல்வதை மட்டும் செய்தால் போதும். இதற்கு சம்மதம் தெரிவித்தால் என்னவென்பதை கூறுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டதும் அந்த ஊர் மக்கள், ஐயா, நீங்கள் சொல்வதை அப்படியே செய்வதுதான் எங்கள் வேலை. ஏன் எதற்கு என்று எந்த ஒரு கேள்வியையும் நாங்கள் கேட்க போவதில்லை. தயவு கூர்ந்து என்ன உதவி செய்ய வேண்டும் என்பதை கூறுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த ஞானி தன் வீட்டு தோட்டத்துல காய்ச்சி தொங்கிக்கிட்டு இருந்த பாகற்காய் ஒன்றை பறிச்சிட்டு வந்து, இந்த பாகற்காயை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் புனித நீரில் மூழ்கும் போதெல்லாம் இந்த பாகற்காயையும் சேர்த்து முழுகி என்னிடம் திரும்ப கொண்டு வந்து தாருங்கள். இதுதான் எனக்காக நீங்கள் செய்ய போகும் ஒரு சிறிய உதவி அப்படின்னு சொல்றாரு. அன்பர்களும் ஞானி கிட்ட இருந்து அந்த பாகற்காயை வாங்கிட்டு தங்களோட புனித யாத்திரைக்கு தயாரானாங்க. 2 நாட்களுக்கு பிறகு புனித யாத்திரை முடிஞ்சு ஊர் திரும்பிய அன்பர்கள் நேரா ஞானிய சந்திக்கிறதுக்காக வராங்க. மேலும் ஞானி கொடுத்த பாகற்காய பத்திரமா அவர்கிட்டயே ஒப்படைக்கிறாங்க. ஐயா, தாங்கள் கூறியது போலவே நாங்கள் ஒவ்வொரு முறை புனித நீரில் நீராடும் போதெல்லாம் இந்த பாகற்காயையும் சேர்த்தே மூழ்கி எடுத்து வந்துள்ளோம் அப்படின்னு சொன்னதை கேட்டதும் ஞானி, அன்பர்களே, மிகவும் சிறந்தது. இந்த உதவிக்கு மிக்க நன்றிகள். இது புனித நதியில் மூழ்கி வந்த பாகற்காய், மிகவும் விசேஷமானதல்லவா அப்படின்னு சொன்னபடியே அந்த பாகற்காய சிறு சிறு துண்டுகளா நறுக்கி அங்க இருந்த அன்பர்களுக்கு ஒவ்வொரு துண்டுகளா கொடுக்கறாரு. இப்போது இந்த பாகற்காயை சாப்பிட்டு பாருங்கள், மிகவும் தித்திப்பாக இருக்கும் அப்படின்னு ஞானி சொன்னதை கேட்டதும் அங்க இருந்த மக்கள் மிகவும் ஆர்வத்தோட அந்த பாகற்காய தங்கள் வாயில போட்டு மெல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாகற்காய் வாய்க்குள்ள போன அடுத்த நொடியே அவர்களுடைய முகம் மாற ஆரம்பிச்சது. ஐயா, தித்திக்கும்னு சொன்னீங்களே, ஆனா இப்படி கசக்குதே அப்படின்னு ஒருவித ஏமாற்றத்தோட ஞானிய பார்த்து கேக்குறாங்க. அதை கேட்ட ஞானி சிரித்தபடியே அந்த மக்களை பார்த்து, பார்த்தீர்களா, பாகற்காய் எத்தனை தான் நதியில் மூழ்கினாலும் அதன் சுபாவத்தை மாற்றிக்கொள்ளவில்லை. அதை போலவே நாம் நமது தவறான செயல்களையும் தீய பழக்கங்களையும் துர்குணங்களையும் மாற்றிக்கொள்ளாமல் எந்த புண்ணிய தீர்த்தத்தில் 1000 முறை மூழ்கினாலும், இறை வழிபாடுகளை எவ்வளவுதான் செய்தாலும், எந்த மத கோவில்களுக்கு சென்றாலும், 1008 முறை வலம் வந்து விழுந்தாலும், எந்த பரிகாரங்களை செய்தாலும் எந்தவித பயனும் வந்துவிட போவதில்லை. தவறுகள் செய்வது மனிதனின் இயல்புதான். அந்த தவறை நினைத்து முழு மனதுடன் திருந்த வேண்டும். மாற்றங்கள் மனங்களிலும் குணங்களிலும் வந்தால்தான் வாழ்க்கை இனிமையாகும். நம் பிள்ளைகளுக்கு புண்ணியங்களை சேர்க்க வேண்டும் என்றால் மனதளவில் அழுக்கை வைத்துக் கொண்டு கோவில் குளங்களுக்கு சென்றால் மட்டும் கிடைத்து விடாது. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சேர்க்க வேண்டிய முக்கியமான 3 புண்ணியங்கள் இருக்கிறது. இந்த கதையை கேட்டால் உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொன்னபடி கதை சொல்ல ஆரம்பிக்கிறார் அந்த ஞானி. ஒரு நாட்டு மன்னர் தன்னுடைய 3 பெண் குழந்தைகளுக்கும் 3 விதமான பண்புகளோடு வளர்க்க வேண்டும் என்று நினைத்தார். அதையடுத்து தன்னுடைய முதல் பெண் குழந்தைக்கு வீரம் என்னும் கலையை கற்றுக் கொடுக்க விரும்பினார். அதாவது வாள் சண்டை, வில்வித்தை என அனைத்திலும் கலை தேர்ந்தவளாக வளர்க்க வேண்டும் என்று எண்ணினார். இரண்டாவது பெண் குழந்தைக்கு அறிவில் சிறந்தவளாக இருக்க வேண்டும் என்று எண்ணினார். அதையடுத்து நல்ல கல்வியை கொடுத்தார். மூன்றாவது பெண் குழந்தைக்கு நல்ல அன்பான பண்பான குணங்கள் இருக்க வேண்டும் என்று எண்ணினார். அதையடுத்து நற்பண்புகளை போதித்து நல்ல குணமுள்ள பெண்ணாக வளர்த்தார். காலங்களும் உருண்டோடின. 3 பெண் குழந்தைகளும்
மன்னர் நினைத்தது போல் வீரத்திலும் கல்வியிலும் குணத்திலும் சிறந்து விளங்கினர். அதை பார்த்த மன்னருக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். பெண் பிள்ளைகளை வளர்த்தால் இப்படிதான் வளர்க்க வேண்டும் என்று தனக்குள்ளே ஒரு கர்வத்தோடு வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் அந்த நாட்டிற்கு மகான் ஒருத்தர் வருகை புரிந்திருந்தார். அவரிடத்து இம்மன்னர் தன்னுடைய 3 பெண் பிள்ளைகளையும் பற்றி மிகவும் பெருமையாக பேசிக் கொண்டிருந்தார். இவ்வுலகத்தில் என்னை விட யாராலும் பெண் பிள்ளைகளை சிறந்த மங்கையர்களாக வளர்த்திருக்கவே முடியாது. எனது 3 இளவரசிகளும் இந்நாட்டின் சிறந்த மங்கையர்களாக திகழ்கின்றனர். அதை நினைத்து பார்க்கும் பொழுதே பெருமையாக இருக்கிறது அப்படின்னு தற்பெருமையோட பேச ஆரம்பிச்சார் அந்த நாட்டு மன்னர். அதை கேட்டதும் அந்த மகான் அரசரை பார்த்து, அரசே சற்று பொறுங்கள், இந்த நாட்டின் சிறந்த மங்கை யார் என்பதை போட்டிகள் எதுவும் வைக்காமல் எப்படி முடிவு செய்வது? நீங்கள் சொல்வது போல் இந்த நாட்டின் சிறந்த மங்கையர் உங்கள் இளவரசிகளா அல்லது வேறு யாரும் இருக்கிறார்களா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? தேர்வினை வைத்தால் தானே அதில் தேர்ச்சி பெற்றவர் யார் என்பதை அறிய முடியும் அப்படின்னு அந்த அறிஞர் சொன்னதை கேட்ட மன்னரோ, தாங்கள் என்ன சொல்கிறீர்கள் அறிஞரே? இந்த நாட்டில் என்னை விட சிறந்த தந்தையும் இல்லை, எனது 3 பெண் பிள்ளைகளை விட சிறந்த மங்கையர்களும் இல்லை. இதை அறிந்து கொள்ள போட்டிகள் எதுவும் தேவைப்படாது. ஆயினும் தங்கள் சந்தேகத்தை போக்க வேண்டும் அல்லவா? அதனால் நீங்கள் சொன்னது போல் போட்டிக்கான ஏற்பாடுகளை செய்கிறேன். இதில் இந்த நாட்டைச் சேர்ந்த மங்கையர் யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னபடி வேலையாட்களை கூப்பிட்டு அதற்கான ஏற்பாடுகளையும் செய்ய சொல்றாரு. மேலும் சிறந்த மங்கையராக தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு இந்த ராஜ்யத்தின் ஒரு பகுதி பரிசாக அளிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான பரிசையும் அறிவிக்கிறாரு. இந்த அறிவிப்பை கேட்டதும் அந்த நாட்டுல இருக்க பல பெண்கள் இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கு முன் வராங்க. உடனே அந்த அறிஞர் அந்த நாட்டை சேர்ந்த பெண்களுக்கு சில தேர்வுகளை வச்சு இளவரசிகளோடு போட்டி போட போகும் தகுதியான பெண்ணை தேர்வு செய்யறாரு. இத கேள்விப்பட்ட அரசர் அந்த பெண் யார் என்னங்கறத தெரிஞ்சுக்க தன்னுடைய வேலையாட்களை விட்டு விசாரிச்சுட்டு வரும்படி சொல்றாரு. அவர்களும் அந்த பெண்ணின் விவரத்தை விசாரிச்சுட்டு வந்து அரசர்கிட்ட சொல்றாங்க. அரசே, இளவரசியோடு போட்டி போட போகும் பெண் வேறு யாரும் இல்லை, நம் அரண்மனை தோட்டத்தில் வேலை செய்பவரின் மகள்தான் அவள் அப்படின்னு சொன்னதை கேட்ட அரசருக்கு அதிர்ச்சி கலந்த ஆச்சரியம். என்னது, தோட்டத்தில் வேலை செய்பவரின் மகளா? எனது இளவரசிகளோடு போட்டி போடும் தகுதி அந்த பெண்ணிற்கு எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சபடியே போட்டி நடக்க இருக்கும் அந்த களத்துக்கு வராரு. அங்கிருந்து அறிஞர் அந்த 3 இளவரசிகளுக்கும் அந்த பெண்ணிற்குமான முதல் சுற்று போட்டி என்னங்கறத அறிவிக்கிறாரு. இது அறிவு சார்ந்த போட்டி. இதோ இங்கே 3 கற்கள் இருக்கிறது. இந்த 3 கற்களில் ஒன்று வைரக்கல். அந்த வைரக்கல் எது என்பதை தனியாக பிரித்தெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அரசருடைய மூத்த மகளான இளவரசி முதல்ல வந்து கற்களை சோதிச்சு பாக்குறா. ஆனா அவளால கண்டுபிடிக்க முடியல. அடுத்ததா அரசருடைய 3வது மகள் வந்து அந்த கற்களை சோதிச்சு பாக்குறா. அவளுக்கும் அந்த வைரக்கல் எது அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியல. மீதம் இருக்கிறது தோட்டக்காரனின் மகளும் 2வது இளவரசியும். இவங்க 2 பேருமே அந்த கற்களை சரியா கண்டுபிடிச்சிட்டாங்க. முதல் சுற்றின் வெற்றியாளர்கள் இவங்க 2 பேரும் தான். இப்போ இந்த கதையை ஆர்வத்தோடு கேட்டுட்டு இருக்க உங்களுக்கான கேள்வி, அந்த இளவரசியும் அந்த பெண்ணும் வைரக்கல் எதுங்கறத எப்படி சரியா கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரியா பதில் சொல்றவங்கல இருந்து ஒருத்தருக்கு ஆச்சரியமான பரிசுகள் காத்துக்கிட்டு இருக்கு. அதனால மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வெற்றி பெற்றது யாரு அப்படிங்கறத அடுத்து நான் அப்லோட் பண்ண போற ஏதாவது ஒரு வீடியோஸ்ல கண்டிப்பா அனௌன்ஸ் பண்றேன். இப்போ மீண்டும் கதைக்குள்ள போலாம் வாங்க. அடுத்ததா அந்த அறிஞர் 2வது போட்டியையும் அறிவிக்கிறாரு. இது நற்பண்பினை அறியும் போட்டி. இங்குள்ள அனைவரையும் எவ்வாறு திருப்திப்படுத்துவீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்விய கேக்குறாரு. இதற்கான பதில ஒரு துண்டு சீட்டுல எழுதும்படி சொல்றாரு. இப்போ முதல் இளவரசி எழுதின சீட்டு எடுத்து படிக்கிறாரு. ஒருவரை திருப்திப்படுத்த வேண்டும் என்றால் அவர்கள் பயமில்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும். நாம் மனதளவிலும் உடல் அளவிலும் தைரியத்தோடு இருந்தால் அதுவே நம் வாழ்க்கையை திருப்திப்படுத்தும் அப்படின்னு எழுதியிருந்தது. அடுத்ததா 2வது இளவரசி எழுதின சீட் எடுத்து படிக்கிறாரு. அதுல ஒருவரை நாம் திருப்திப்படுத்த வேண்டும் என்றால் அவர்களுக்கு வாழ்க்கையில் தேவைப்படும் அனைத்து விதமான செல்வங்களும் இருக்க வேண்டும். நாம் அறிவில் சிறந்தவர்களாக இருந்தால் அதுவே நமக்கு அனைத்து செல்வங்களையும் ஈன்று கொடுக்கும் அப்படின்னு எழுதியிருந்தது. இறுதியா 3வது இளவரசியும் தோட்டக்காரரின் மகளும் தங்களுடைய சீட்டுல
அனைவருக்கும் சுவையான தரமான உணவுகளை தயாரித்து அளிப்பேன். உணவு விஷயத்தில் மட்டுமே ஒரு மனிதன் போதும் என திருப்தி அடைவான். விருந்து என்பது பசியை போக்குவதுடன் நட்பையும் வளர்க்கும். ஒரு சிறந்த அரசனுக்கு அடையாளம் குடிமக்களின் பசியை போக்குவதுதான் அப்படின்னு எழுதியிருந்தது. இதை படிச்ச அறிஞரோ இரண்டாவது போட்டியின் வெற்றியாளர்களாக நல்ல குணமுள்ள மூன்றாவது இளவரசியும் தோட்டக்காரரின் மகளையும் வெற்றியாளர்களாக அறிவிக்கிறாரு. இதையடுத்து மூன்றாவது போட்டியையும் அறிவிக்கிறாரு. இது வீரம் சார்ந்த போட்டி. இதுல வாழ்வித்தை, வில்விடும் போட்டின்னு அனைத்தையும் வைக்கிறாரு. இந்த போட்டிகள்ல அரசரின் முதல் மகளும் தோட்டக்காரரின் மகளும் வெற்றி பெறாங்க. இறுதியா எல்லா போட்டிகள்லையும் வெற்றி பெற்ற தோட்டக்காரனின் மகள் தான் இந்நாட்டின் சிறந்த மங்கை அப்படின்னு அறிவிக்கிறாரு. மேலும் அந்த தோட்டக்காரரை சிறந்த தந்தைனும் அறிவிக்கிறாரு. இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த அரசருக்கு ஒண்ணுமே புரியல. அறிஞரே, இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு கோபத்தோட கேக்குறாரு. அப்பதான் அறிஞர் அரசரை பார்த்து சொல்றாரு, அரசே, தாங்களும் சிறந்த தந்தைதான், அதில் எந்தவித சந்தேகங்களும் இல்லை. உங்கள் 3 பெண் பிள்ளைகளும் வீரத்திலும் அறிவிலும் குணத்திலும் தனித்தனியே சிறந்து விளங்குகிறார்கள். அவர்கள் மூவரும் சிறந்த மங்கையர்கள்தான். ஆனால் தோட்டக்காரரின் மகளோ வீரத்திலும் அறிவிலும் குணத்திலும் சிறந்து விளங்குகிறாள். அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்றவள் அவள்தானே. அப்படி இருக்க அவள்தானே சிறந்த மங்கைக்கான பட்டத்தை பெற முடியும். மேலும் இந்த 3 பண்புகளையும் ஒரு சேர தன் பெண் பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்ததால் அவர்தானே சிறந்த தந்தைக்கான பட்டத்தையும் பெற முடியும். நான் கூறியதில் எந்தவித பிழையும் இல்லையே. நாம் நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய 3 விஷயங்கள் இதுதான். முக்கியமாக பெண் பிள்ளைகள் வீரத்திலும் அறிவிலும் நல்ல குணத்திலும் சிறந்து விளங்கினால் அதுவே நீங்கள் அவர்களுடைய அடுத்த தலைமுறைக்கு சேர்த்து வைக்கும் புண்ணியங்களாகும். நீங்கள் என்னதான் கோவில் குளத்திற்கு சென்று உங்கள் அடுத்த தலைமுறைகளுக்கு புண்ணியங்களை சேர்த்தாலும் நான் மேற்படி கூறிய அந்த 3 தகுதிகள் மட்டுமே உங்கள் அடுத்த சந்ததியை சென்றடையும். இந்த தோட்டக்காரர் பெண் பிள்ளைக்கு எதற்காக வீரமும் படிப்பும் என்று நினைக்கவில்லை. மேலும் சிறந்த குணத்துடனும் வளர்த்திருக்கிறார். ஒருவரின் பசியை போக்குவது என்பது நாம் தெய்வத்தை சந்திப்பதற்கு சமம். இந்த குணம் ஒவ்வொரு பெண்ணிற்கும் வர வேண்டும். அப்போதுதான் அவள் குடும்பம் தழைக்கும். இந்த 3 புண்ணியங்களையும் கட்டாயம் நாம் அடுத்த தலைமுறைகளுக்கு கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு அறிஞர். இதை கேட்ட அரசரும் அறிஞர் சொன்ன வார்த்தைகள் எவ்வளவு உண்மையானது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாரு. இப்படின்னு அந்த கதையை சொல்லி முடிக்கிறாரு அந்த ஞானி. அப்பதான் அந்த ஊர் மக்களுக்கு ஒரு விஷயம் தெல்ல தெளிவா புரிய வருது. நாம என்னதான் கோவில் குளத்திற்கு போய் நம் அடுத்த தலைமுறைக்கான புண்ணியங்களை சேர்க்க நினைத்தாலும் நாம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற வீரம், அறிவு, பண்பு தான் நம்ம அடுத்த தலைமுறைகளுக்கு நாம சேர்த்து வைக்கிற மிகப்பெரிய சொத்துக்கள்னும் இந்த 3மே சிறந்த புண்ணியங்கள் அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கிறாங்க. கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நான் முன்னாடி கேட்ட கேள்விக்கான பதிலையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பரிசுகள் அல்ல போற அந்த சிறந்த மங்கை யார் அப்படிங்கறதையும் பார்த்துடலாமே. இந்த சேனல்ல வர கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்க இணைந்திருங்க. மீண்டும் வேற ஒரு கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.